அவர் திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க திமுக எதிர்ப்பு என்பது வேறுங்க, திமுகவுடைய அரசியலே டோட்டலா காலி பண்றேன் நான் அப்படின்னு வார்த்தை வேறு. நீங்க அது வந்து ஒரு விஷயம்னா திமுக எதிர்ப்புனா அவங்களுடைய அரசியல் பட்ட நீங்க எதிருங்க, தப்பு கிடையாது. குறுக்குறது கோச்சுக்காதீங்க. இதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களுமே பேசியிருக்கிறாரு. எனக்கு எதிரி வந்துட்டு திமுக தான், திமுகவை கூண்டோடு அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருமே பேசியிருக்காரு. ஏன் அவர் பேசும்போது யாரும் எதுவும் சொல்லல, விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றீங்க? நாங்க ஒண்ணு சொல்ல தப்பா நினைக்கல. எங்க தலைவர் சொன்னாரு, திமுக எதிர்ப்பு என்பது இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல. இங்க யாரெல்லாம் புது கட்சி தொடங்குறாங்களோ, யாரெல்லாம் இங்க புதுசா அரசியலுக்கு வராங்களோ, அவர்கள் எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாங்க. இதுதான் வரலாறு. புரியுதுங்களா? அண்ணன் வைகோல இருந்து, ஜெயலலிதா அம்மா இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வரலாறு என்பது எதிர்ப்பு அரசியல தான் நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை சீமான் பண்ணாரு, இன்னைக்கு விஜய் பண்றாரு. ஏன்னா வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா வந்து திராவிட அரசியல் என்பதை நீர்த்து போக செய்யணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு செயல் திட்டத்தோட பாஜக வந்து சின்ன சின்ன இயக்கங்களை, அமைப்புகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற சூழலை தான் விஜய் வந்து இன்னைக்கு திமுக எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறவரு ஏன் பாஜக கொண்டு வருகின்ற சட்டங்களை, திட்டங்களை எதுக்கு பேச மாட்டாரு?